ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை கேட்க வந்த உனக்கு கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய சந்தோஷமான நல்ல விஷயம் நடக்க போகுது. நான் சொல்றதையெல்லாம் கவனமா கேட்டு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. உடனே இந்த பதிவை கேட்க வந்த உன் வாழ்க்கையில இனி நடக்க போற ஒவ்வொன்றும் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சதாக இருக்க போகுது. சுவத்துல பந்தை தூக்கி எறிஞ்சினா அது பந்தில பட்டு மறுபடியும் உன்னை நோக்கி திரும்பி வருவது போலதான் நீ செய்கிற நன்மைகளும் தீமைகளும், நீ காட்டுகிற கோபமும் வெறுப்பும் எரிச்சலும் மீண்டும் நிச்சயமாக உனக்கு எதிராக உன்னை நோக்கி திரும்பி வருங்கிறத ஒருபோதும் மறவாதே. நீ செய்வது எப்போதும் நல்லதாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது திரும்ப உன்னை நோக்கி வரும் பந்தாக உன்னை தாக்குங்கிறது உன் மனசுல இருக்கட்டும் என் செல்லமே. ஆசையும் கோபமும் சேர்ந்துதான் நீ பாவத்தில் போய் விழுகும்படியாக உன் வாழ்க்கையில உன்னை தப்பு செய்ய தூண்டுது. எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் ஆசைப்படாதன்னு நான் சொல்லல. ஆனா ஆசைகள் அளவோடு இருக்கும்போது அதற்கான தகுதியையும் திறமையை நீ வளர்த்து கொள்ளும் போது ஆசைங்கிறது பாவத்துல சேராது. உன் ஆசையை நீ நிறைவேற்றிட்டு நிம்மதியா வாழுவ. ஆனா ஆசைகள் அளவு மீறி போகும்போது, அடுத்தவனை அது துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தும் போது அது உனக்கே பாவமாக மறுபடியும் உன்னை நோக்கி வந்துவிடும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபப்படாதே. ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பார்த்தீனா நீயே ஒரு நாளைக்கு எவ்வளோ தப்பு செய்கிற, அடுத்தவங்களை திட்டியே அந்த விஷயத்தை நீ எத்தனை முறை தவறாக செஞ்சுருக்கன்றது உனக்கே புரிய வரும். நீ நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அடுத்தவங்க மீது கோபப்படக்கூடிய தகுதி உனக்கு இல்லைன்றத நீ புரிஞ்சுக்குவ என் செல்லமே. அதனால தான் எந்த விஷயத்தை எந்த தப்பை யார் செஞ்சாலும் யார் மீதும் கோபப்படாம கொஞ்சம் பொறுமையா பொறுத்து போன்னு சொல்றேன். உன் மனசுல நீ எந்த விஷயத்தை தீவிரமாக சிந்திக்கிறாயோ அதுதான் நடக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் தானே. அதனால தான் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய கஷ்டமாகவும் கவலையாகவும் பிரச்சனையாகவும் இருக்க வேணாம். அதுக்கு பதிலாக நல்லது நடப்பது போல சிந்தனை செய். நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைப்பது போல சிந்தனை செய். நீ கண்ட கனவு நனவாகது போல நீ சிந்தனை செய்யும் போது அது நல்லபடியா நிச்சயமாக நடந்துவிடும் அல்லவா. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசைகளும் தேவைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்பவே கூட நீ கேட்குற பிரார்த்தனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னா மறுபடியும் நாளைக்கு இன்னொரு ஆசை இருக்கும், இன்னொரு விஷயத்தை தேவைப்படுது நீ எதிர்பார்ப்ப. மொத்தத்தில் மனிதனாக பிறந்து விட்டாலே ஆசைகளும் தேவைகளும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குன்றது உறுதியான விஷயமா ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உன்னுடைய தேவைகளை நீ அதிகப்படுத்திக்காம முடிஞ்ச அளவு தேவைகளை சுருக்கிக்கிட்டு ஆசைகளை சீர்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடிய பேராசை பிடிச்ச ஆளாக இருக்காது என் செல்லமே. அது தேவை இது தேவைன்னு எப்போவுமே எதையாவது மனசு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீ தான் இருக்கிறத கொண்டு எப்படி சமாளித்து சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு வாழ்க்கையில் யோசித்து செயல்படுத்த ஆரம்பிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் யார் மனசும் காயப்படும்படி யாரையும் அலட்சியப்படும்படுத்தும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது. யாரையும் அற்பமாக சாதாரணமாக நினச்சி அலட்சியப்படுத்தும் மனப்பான்மை உனக்குள்ள வேண்டவே வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீ கண்ணியத்தோடு நடத்த பழகு. யாரையும் குறை சொல்றதோ குற்றம் சாட்டுவதோ யாரையும் தப்பா பேசுவதோ தாழ்த்தி பேசுவதோ வேண்டாம் என் செல்லமே. உள்ளத்துல எந்த கள்ளம் கவனமும் இல்லாம குழந்தை போல இருக்கக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் தரணும்னு இந்த வராகி அம்மா நான் முடிவெடுத்துட்டேன். கடந்த காலம் உனக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த நிகழ்காலத்தை எப்படி நிம்மதியாக வாழ்வதுன்னு யோசி. இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக அமைச்சிக்கும் போது அது உன்னுடைய எதிர்காலத்தை ஏற்று மிகுந்ததாக மாற்றுன்றதை புரிஞ்சு அதன்படி இப்போது உன்னுடைய செயல்களை அமைச்சுக்கிட்டினா உன் எதிர்காலம் தானாகவே வளமான வசந்த காலமாக மாறிவிடும் அல்லவா. எப்போவுமே உன் மனசை நிகழ்காலத்தில் மட்டுமே கவனம் செலுத்து. நீ நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு எதிர்காலத்தில் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதே. உன்னுடைய நாக்குங்கிறது
கூர்மையான ஆயுதத்தை போன்றது. அது ரத்தமே வராம காயமே இல்லாம இன்னொருத்தரை கொன்றுவிடும், இன்னொருத்தர் மனசை குத்தி காயப்படுத்தி கிழித்துவிடும் என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் அன்பான வார்த்தைகளை பொறுமையாக பொறுப்போடு பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. ஏன் வாக்கு ஏன் வார்த்தைகள்னு நீ இஷ்டத்துக்கு யாரை பார்த்தாலும் உன் மனசில் நினச்சதையெல்லாம் யதார்த்தமாக பேசிவிடக்கூடாது. ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், இன்னொரு வார்த்தை ஆளை கொல்லும். அதை புரிஞ்சுக்கிட்டு வெல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை, ஆறுதல் தரக்கூடிய அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசு. சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த வெற்றியும் கிடையாது, கிடைக்கவும் செய்யாது. நீ சுறுசுறுப்போட புத்துணர்ச்சியோட உனக்கான காரியங்களை அழகாய் செய்ய நினைக்கும் போது இந்த வராகியம்மா அத்தனை செயல்களையும் சிறப்பாய் செய்ய வச்சு உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. ஒருபோதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் கடந்த கால வாழ்க்கையும் பற்றி யோசிக்காதே. அதுக்கு பதிலாக நடக்க வேண்டிய விஷயங்களில் நீ கவனம் செலுத்தும் போது அனைத்தும் அழகா நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும் அல்லவா? பாம்பு எப்படி அவ்வப்போது தன்னுடைய உடல் தோலை சொட்டையை போல கலட்டி நீக்கி தூக்கி போடுமோ, அதே போலதான் நீ உன்னுடைய கடந்த கால நினைவுகளை நீக்கி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நீ கடன் கொடுக்கவும் வேணாம், கடன் வாங்கவும் வேணாம். கடன் கொடுக்கும்போது தான் நீ எவ்வளோ பெரிய ஏமாளின்னு உனக்கு அவங்க புரிய வைப்பாங்க. கடன் வாங்கும்போது நீ எவ்வளவு அடிமுட்டாளுங்கிறத உனக்கு புரிய வைப்பாங்க. ஏன்னா கடன் வாங்கணும்னு நீ நினச்சி கேட்டு போயிட்டாலே எந்த அளவுக்கு உன்னை மட்டப்படுத்தி மட்டம் தட்டி தாழ்வாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி பேசி அவங்க தான் பெரிய ஆளுங்கிறது போல காட்டிக்குவாங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கு ஐயோ பாவம்னு பாவம் பார்த்து கடன் கொடுத்தினா, ஏண்டா இவங்களை நம்பணும், ஏண்டா இவங்ககிட்ட பேசணும் பழகணும் கடன் கொடுத்தோன்னு நீ நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர்களது சொல்லும் செயலும் மாறிடும். அவங்க என்னமோ பெரிய ஆள் மாதிரியும் நீ என்னவோ அவங்கக்கிட்ட கடன் வாங்கின மாதிரியும் உன்னை ரொம்ப குற்றப்படுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உன் மனசை நோகடிச்சிருவாங்க. அதனால தான் அன்பை முறிக்கக்கூடிய இந்த கடனை நீ கொடுக்கவும் வேணாம் வாங்கவும் வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா அது உன் இதயத்தை நொறுக்கி உன் மனசை குத்தி கிழிச்சிடுவேன் செல்லமே. அதுக்கு பதிலாக இருக்கிறதை கொண்டு சமாதானம் ஆகிக்கிட்டு மனசை நிறைவுபடுத்தி கொண்டு மனநிறைவோட உன்னிடம் உள்ளதை வச்சு கொண்டாடி வாழ பழகு. உன்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கலங்கிறது வேற விஷயம். ஒருபோதும் உன்னிடம் உள்ளதை குறைவாகவோ அல்லது பெருசாக உயர்வாகவோ நினைக்க வேண்டாம். சமமாக எல்லாவற்றையும் நன்மையாக நினை. எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒருபோதும் உன்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்கிறத விட்டுட்டு எல்லா மனிதர்களையும் போல நீயும் ஒரு சாதாரண ஆள்னு நினைக்கும் போது தான் உன்னால் பல சாதனைகளை புரிய முடியும் என் செல்லமே. ஏன்னா உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளும்போது உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதே போல் உன்னை நீயே உயர்த்தி கொள்ளும்போது உனக்குள்ள ஒரு தலைகரம் வந்துடும். அதனால தான் யாரை விடவும் நீ உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லைன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் உனக்கு சமமாக நினச்சி வாழ்க்கையில் இன்னும் வெற்றியை பெற வேலை செய்யி. உன் உடல் என்பது விலை மதிப்பில்லாத சொத்தாக உனக்கு இருக்கு. நீ உன் உடம்பை எந்த அளவுக்கு கவனத்தோடு பார்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையை நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். உடம்பு தானே அது என்ன இருக்குன்னு நீ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக கண்டதையும் சாப்பிட்டுட்டு சரியாக சாப்பிடாம தூங்காமல் இஷ்டத்துக்கு வேலைன்னு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்தீன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் அதை தாங்கும் சக்தியை இழந்து செயல்படுத்துவதை குறைச்சிக்கிட்டு உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணி உன்னை மூளையில் முடக்கிடும் என் செல்லமே. அப்புறம் நீ எவ்வளவுதான் கோடியாக சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்தாலும் அதை உன்னால் அனுபவிக்கவும் முடியாது. அதனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அதனால் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம், உடல் ஆரோக்கியம்தான் பெரும் சொத்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு உடம்புக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. நல்லதை சாப்பிடு, நல்லா நிம்மதியாக தூங்கு. உடம்பை எப்போவுமே நல்லபடியாக பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் அனைத்துமே மாறக்கூடியது, எதுவுமே இங்கு நிரந்தரமானது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றத்துக்கு நீ தயாராக இருக்கணும். இப்படி
வாழ்க்கையில் மாறக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கைங்கிறது நிரந்தர நிம்மதியை தரும் விதத்தில் இருக்கும். எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் நீ எதையும் எதிர்பார்க்காதே. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகும் மனிதர்கள்தான் உண்மையானவர்களாக வெற்றியை பெற தகுதியுள்ளவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு தான் நான் வெற்றியையும் கொடுப்பேன். நீயும் யாரையும் ஒருபோதும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளையும் வச்சுக்க வேணாம். யாருக்கிட்டையும் நீ கட்டுப்பட்டு அடங்கி இருக்கவும் வேணாம். யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிடு. யார் எப்படி இருந்தாலும் அவங்க அப்படியே ஏற்றுக்கிறக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கணுமே தவிர நீ எதிர்பார்க்கறது போல அவங்க இருக்கணும்னு அவர்களை மாற்ற முயற்சி செய்யாதே. ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த யாரையும் உன்னால் மாற்றவோ திருத்தவோ முடியாது. அவங்கவுங்க பிறவி குணத்தோட அவங்கவுங்க என்ன செய்யணும்னு தலைவிதி எழுதப்பட்டிருக்கோ அதை செய்கிறதுக்காக தான் இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்திருக்காங்க. நீயும் முயற்சி செஞ்சு உன்னுடைய செயல்கள் மூலமாக யாரையுமே இங்கே மாற்ற முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நாங்கிற அகந்தையோடு இல்லாமல் எல்லாரும் சமன்ற எண்ணத்தோட ஒற்றுமையோட ஒருமைப்பாட்டோட நீ வாழும்போது அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒருபோதும் யாரிடமும் பாரபட்சம் பார்க்காதே. அடுத்தவங்க உன்னை பாராட்டணும்னு அடுத்தவர்களுடைய அங்கீகாரத்துக்காக இயங்குவதை முதல்ல நிறுத்திக்கோ. அடுத்தவன் உன்னை பாராட்டினாலும் பாராட்டலைனாலும் நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது அடுத்தவன் செய்கிற செயல்களை எதுக்காக உட்காந்து வேடிக்கை பார்த்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் நீ எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நீ 100 வெற்றிகளை பார்த்து வளரவில்லை, 1000 தோல்விகளை சந்தித்து வளர்ந்த பிள்ளையாக இருக்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளர்ந்து சோர்ந்து போகக்கூடாதல்லவா? இன்னும் உன் வாழ்க்கையில் வெற்றியையும் மேன்மையையும் உயர்வையும் சிறப்பையும் சந்தோஷத்தையும் தருவதற்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். என்னுடைய வாக்கை கேட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ பெறப்போகும் வெற்றியை தடுப்பதற்கு இந்த பூமியில் இன்னும் யாரும் பிறக்கலை. நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் பல மடங்கு சந்தோஷத்தையும் சிறப்பான வாழ்க்கையையும் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் நீ அனுபவிக்க போற.